இப்போ ஒரு 3 மாசமா எனக்கு மனசு கொஞ்சம் சரியில்லனாலோ, இல்ல டிவி முன்னாடி உட்காந்துட்டு எத பார்க்கறதுன்னு ஷூரா தெரியல அப்படின்ற தாட்ல உட்காந்துருக்கும் போதோ, இம்மீடியட்டா கை ஆட்டோமேட்டிக்கா போய் போடுற ஒரு படம் மெய்யழகன். மெய்யழகன் அப்படின்னு சொன்னோனே நெறைய பேர் வந்து, ஐயோ! அதில 2 பேரும் உட்காந்து பேசுறாங்க, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற தாட் தான் வரும். இந்த ரீசன்னால நெறைய பேர் அந்த படத்த இன்னும் பார்க்காமலும் இருக்கிறாங்க. இப்ப நம்ம சொசைட்டில பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட யாருன்னா வந்து ஒரு உண்மையான அன்ப நம்மகிட்ட காமிக்கும்போது, நம்ம மனசுக்குள்ள வந்து, ஐய்யய்யோ! என்ன இவன் ஓவரா நம்மள வந்து தாங்குன்னு தாங்குறானே! என்ன கேட்க போறான்னு தெரியலையே! எதுக்காக வலை விரிக்கிறான்னு தெரியலையே! அப்படின்ற ஒரு தாட் நம்ம மனசுக்குள்ள வருது. மெய்யழகன்ல ஃபர்ஸ்ட்டு அவங்க பிரேக் பண்றதே இந்த கண்டிஷனிங் தான். உண்மையான அன்பு இன்னும் இருக்கு. எதையுமே எதிர்பார்க்காத ஒரு அன்பும் இன்னமும் இருக்கு. இந்த மாரி நேரங்கள்ல அந்த அன்பு வந்து நீங்க எந்தவித தடையும் இல்லாம அனுபவிக்கும்போது தான், அதோடைய ஆழமும், அழகும் உங்களுக்கு புரியும். மெய்யழகன்ல எனக்கு புடிச்ச இன்னொரு மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையே இல்ல. நமக்கு இது ஒரு குப்பை அப்படின்னு நம்ம தூக்கி போடுற ஒரு விஷயம், இன்னொருத்தவங்களுக்கு பெரிய ட்ரெஷரா, பெரிய புதையலா மாறும். அதனால அவங்களுடைய வாழ்க்கையே மாறும் அளவுக்கு அது வந்து உபயோகப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. கடைசியா அந்த படத்துல நமக்கு சொல்ற ஒரு பியூட்டிஃபுல் மெசேஜ், நமக்கு யாரு எந்த கெடுதல் வேணா நினைக்கட்டுங்க. நம்ப அவங்கள மன்னிச்சுட்டு, நம்ப வாழ்க்கையில போய்க்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், அவங்களுக்கான தண்டனை அவங்களுக்கு கிடைக்கும். நம்ப வந்து இவனுக்கு ஏதாவது நடக்கணும், இவனுக்கு ஏதாவது சரியில்லாம போணும் அப்படின்னு நெனச்சு, நம்மளுடைய பீஸ் ஆஃப் மைண்டையும் கெடுத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு, ஐ ஃபர்கிவ் யூ அப்படின்ட்டு தட்டி விட்டு நம்ம போயிட்டே இருந்தோன்னா, நம்ப லைஃப் இன்னும் அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என் வீட்லயும் 2 பசங்க இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது, "டாடி இது என்ன பேசிக்கிட்டே இருக்காங்க" அப்படின்னு சொன்னானுங்க. செகண்ட் டைம் நான் பார்க்கும்போது, "டாடி மறுபடியும் இத உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்டானுங்க. தேர்ட் டைம் பார்க்கும்போது, ஐ சா அவனுங்களும் கூட உட்காந்து பார்க்குறானுங்க. எங்கெல்லாம் நானும் சிரிக்கிறேனோ, அவங்களும் சிரிச்சாங்க. எங்கெல்லாம் நான் கொஞ்சம் எமோஷனல் ஆகுறேனோ, அவங்களும் எமோஷன் ஆவறத நான் பார்க்குறேன். ஸோ, இன்னி வரைக்கும் நீங்க மெய்யழகன் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, தயவுசெய்து மெய்யழகன் பாருங்க. இல்ல நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ப்ளீஸ் ரீவிசிட் மெய்யழகன். எவ்ரி டைம் யூ வில் கெட் எ நியூ ஃபீல், யூ வில் கெட் எ நியூ லேர்னிங். ஸோ, நான் மறுபடியும் சொல்றேன், மெய்யழகன பாருங்க. உங்க பிள்ளைகளையும் பார்க்க வைங்க. It is a beautiful movie that I recommend 1000%.